இங்க பாருங்க உக்ரைன். உங்க நாடு சிதைஞ்சு போச்சு. அத ரஷ்யா சிதைச்சுட்டாங்க. அதனால உங்க நாட்ட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா இல்லையா? ஒரு ஃபண்ட உருவாக்கலாம். அந்த ஃபண்டுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் யாருக்குன்னா எங்களுக்கு தான். அது உக்ரைனோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட உருவாக்க போறாங்க. ஒரு கம்பெனி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிய உருவாக்கி, அந்த ஃபண்டுல மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் சிஇஓல இந்த ஓட்டு போடுவாங்கல்ல பதவி. அதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் யாருக்கு? அமெரிக்காக்கு தான் வேணும். இப்ப அந்த ஃபண்டுக்கு கீழ என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் உக்ரைன் குடுக்கணும் அப்டின்னா, உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அதாவது அவங்க டைரக்ட்டா ஓன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இன்டைரக்ட்டா ஓன் பண்ணியிருந்தாலும் சரி. அது வேற ஒரு நாட்டுல இருக்கும். இவங்க ஆளுங்கள அனுப்பிச்சு அத புடிச்சு வச்சு அந்த இடத்துலருந்து ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டு எடுக்குறாங்கனாலும் சரி. அது இன்டைரக்ட்டா எடுத்தாலும் சரி, அதுலருந்து இருக்கக்கூடிய வருமானமும், 2வது இதுல ஹைட்ரோ கார்பன்ஸா இருக்கட்டும், உங்க நாட்டுல இருக்கக்கூடிய மினரல்ஸா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், அது கூடவே எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. எதிர்காலத்துல உங்க நாட்டுல வேற ஏதாவது மினரல் இருக்கலாம். எங்களுக்கு புதுசா ஏதாவது கண்டுபிடிப்போம். அது உங்க நாட்டுல பெருமளவுல இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அதாவது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அதர் மினரல்ஸ் கூட எக்ஸ்ட்ராக்டபிள் எல்லாமே அதர் எக்ஸ்ட்ராக்டபிள் மினரல்ஸ் எல்லாமே இந்த ஃபண்டுக்கு கீழ தான் வந்துரும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டு இந்த மினரல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. அதாவது இப்ப மைனிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோல் மைன் இருக்குது அப்படின்னா, அந்த மைனுக்கு வேணுங்கிற இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்புறம் அதுக்கு வேணுங்கிற அந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்குல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்டையரா அந்த ஃபண்டுக்கு கீழ போக ஆரம்பிச்சுரும். எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாமே பிளான்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த ஃபண்டுக்கு கீழ போக ஆரம்பிச்சுரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? கேஸோட டெர்மினல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ரஷ்யா அந்த சுதா பகுதியிலேருந்து கேஸ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உக்ரைன் வழியா டிரான்சிட் ஆகி தானே இந்த சைடு இருக்கிற போலாண்டுக்கு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியாக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெர்மினல்ஸ்லாம் எங்க இருக்கு? உக்ரைன்ல இருக்கு இல்லையா? போகக்கூடிய வழி. இப்ப அதுக்கு உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும். இப்ப அந்த பணத்துல பாதி வந்து அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டுக்கு கீழ தான் குடுக்கணும். முழுமையா இந்த ஃபண்டுக்கு கீழ தான் குடுத்தரணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ முழுமையா இந்த ஃபண்டுக்கு கீழ வந்துருது. அந்த டெர்மினல்ஸ் வந்து எல்லாமே. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் ஃபெசிலிட்டி இந்த ஒடசால இருக்கக்கூடிய போர்ட்னு வச்சுக்கங்க. தானிய ஏற்றுமதி, இறக்குமதி இல்ல வேற ஏதாவது வந்து அந்த இடத்துல டாக் ஆகுதுனால எதுனாலும், அதுல வரக்கூடிய மொத்த ஃபண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டுக்கு கீழ தான் வந்துரும். இப்ப அந்த ஃபண்ட வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ஓன் பண்றது யாருன்னா, அமெரிக்கா தான். இப்ப அமெரிக்கா ஓன் பண்றதுனால, இப்ப எதிர்காலத்துல 2 பார்ட்டி அதாவது உக்ரைனும் சரி, அமெரிக்காவும் சரி, இப்போ ஒரு இடத்துல அலுமினியம் இருக்கு. அத எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா, நாங்க ரஷ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ரேட்டுக்கு வந்து நாங்க விக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உட்கார்ந்து ஓட்டெடுப்பு நடக்கும்போது மெஜாரிட்டி ஷேர் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்கா கிட்ட இருக்கு. முடியாது நான் வீட்டை போடுறேன் செல்லாது வேற டீல் எடுத்துட்டு வா போ அப்படிங்கிறவங்கள அனுப்பி விட்டுறலாம். ஆனா அமெரிக்கா இருக்கிறாங்க தெரியுங்களா? அங்கிருந்து ஒரு அலுமினியம் எடுக்கிறாங்க. அதே ரஷ்யா கிட்ட வேற ஒரு ரேட்டுக்கு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எல்லாம் ஓட் பண்ணும்போது எங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஷேர் இருக்கு. அதனால நாங்க கொடுப்போம், நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்கள பண்ணிக்கலாம். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து அமெரிக்கா ஹோல்டு பண்றதுனால எல்லா முடிவுகளும் அமெரிக்கானால எடுக்க முடியும். ஆனா எழுத்துப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா 2 தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடணும். இது போல நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிறது போல. மெஜாரிட்டி என்ன வருதோ டெமோக்ரஸி இருக்குல்லையா? மெஜாரிட்டி எது வருதோ அதுபடி செஞ்சுக்கலாம். லிட்டரலா அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுத்தாலும் அதை செய்ய முடியும். உக்ரைன் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அதை செய்ய முடியாது. அவ்வளவுதான் இதுல கூடிய சாராம்சம். அடுத்தது உக்ரைன்ல கூடிய எல்லா ரிசோர்ஸும் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இது கீழே வந்துருச்சா? இப்ப இந்த ஃபண்ட்ல இருந்து காசு எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இதுல இருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்து அதுல போட்டுரும். அதுல போட்டதுல எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு மேனேஜர் இருக்கிறாருங்க இதுல. அந்த மேனேஜருக்கு டவுசர் வாங்குறோம், கார் வாங்குறோம், போக்குவரத்து செலவு இருக்குது. இது போல எக்ஸ்பென்ஸ் பண்றோம். இது போல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கழிச்சிடலாம். எல்லாம் கழிச்சது போக ஒரு பணம் வரும் தெரியுமா? லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாபத்துல 50% புரியுதுங்களா? அப்படிங்கிறதுனால அமெரிக்கா வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆக்சுவலா அக்ரிமெண்ட்னா எப்படி போடுறாங்க ஒரு நாடு அப்படிங்கிறத பாருங்க. உக்ரைனுக்கு சாவர்னிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை பிடிச்சாங்க. இப்ப அந்த சாவர்னிட்டியை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி குடுத்துட்டாங்களா? இல்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளத்த அந்த நாடு முடிவெடுத்து செய்ய முடியாதுன்னா, அது சாவர்னிட்டியா? இல்ல எண்ணத்த காப்பாத்துறதுக்காக, என்ன செய்யறதுக்காக இவங்க இத்தன நாளா ரஷ்யா கூட சண்டை பிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து குரல்கள் வருது. இது எப்படி உக்ரைனியர்களா ஜீர்ணிச்சுக்க போறாங்க? எப்படி புரிஞ்சுக்க போறாங்க? என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இது உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய செய்திகள். அதாவது புதுசா இந்த டெர்ம்ஸ்லாம் வெளிய வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த செய்தி நான் வந்து உங்களுக்கு படிச்சு நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். அதெல்லாம் என்னப்பா டீல் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. பெசாட்ல ஃப்ரண்ட் லைன்ல போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யா எனக்கு பிடிச்சிருக்கப்பா அப்படின்னு போனா கூட சாவரன்ட்டியா இருந்துருவாங்களோ என்னமோ தெரியல. அது அவங்க அவங்களோட இஷ்டம். அவங்க என்ன முடிவுகள் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலாம். இப்போ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான செர்கி லாவ்ரவ் அவர்கள் அப்படியே சுத்திட்டே இருக்கிறாங்க. செர்கி ஷோய்கு அவர்கள் வந்து பண்ண யுஏஇக்கு போயிருக்காரு. சில நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. மலேசியா கூட போன மாதிரி செய்திகளா இருந்துச்சு. பார்த்தேன். அவங்க இரு நாடுகளோட உறவுகள் பல நாடுகளோட மேம்படுத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க.
இப்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு போயிருந்த லாவ்ரோ அவர்கள் திருப்பி துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா 27 பிப்ரவரி மீட்டிங் நடக்க போகுது அமெரிக்காக்கு எங்களுக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆல்ரெடி சவுதியில வச்சு மீட்டிங் பண்ணாங்க. இப்ப துருக்கியில வச்சு பேசுறாங்க. மேபி இங்க துருக்கியில ஆல்ரெடி ஒரு பீஸ் சமிட் நடந்தது இல்லையா? அந்த உக்ரைன் வந்து பண்ண கிழிச்சு குப்பையில போட்டிருந்தாங்க இல்லையா? இப்ப அத பேஸ் பண்ணி திரும்பியும் உக்ரைன் ஓட அமைதிக்காக இந்த இடத்துல அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் அது கேன்சல் ஆயிடுச்சு. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கூட சொல்றதா சொல்றாங்க. 28ஆம் தேதி இந்த மினரல் டீலும் சைன் பண்ணப்படும் அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பட் ஆனா திரும்ப ஒரு பீஸ் சமிட் 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாக்கு அமெரிக்காக்கு நடுவுல இந்த இஸ்தான்புல்ல வச்சு நடக்க இருக்கு. ஸோ அந்த அமைதி பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது? என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் வருதுன்னுலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அமெரிக்கா வந்து ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிற மாரி இருக்காங்க. ஆனா யூரோப்பியன் யூனியன்லாம் எகெயின்ஸ்டா இருக்கிற மாரி இருக்காங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன் இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, "ஏங்க சாங்ஷன் போடுறோம்ல, அதுக்கு நீங்களே இணைஞ்சு செயல்படுங்க இந்தியா" அப்படிங்கிறது போல நம்ம கிட்ட உதவிகள் கேட்கறதுக்காக வண்டர்லா அவர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதில் என்ன சூழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னா, ஜோ பைடன் அவர்களோட அரசாங்கத்துல என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ரஷ்யா கிட்ட டைரக்ட்டா முறுக்கிட்டு இருந்ததுனால, பல சாங்ஷன்ஸ் போட்டிருந்ததுனால நம்ம கேட்கிறோம். ஏங்க சவுதி அரேபியால இருந்து ஆயில் வாங்குறோம் நாங்க. இப்ப அங்க வாங்குற ஆயில்ல யூரோப்பியன் யூனியனும் அங்கதான் வாங்குறாங்க. அப்படி வாங்கிக்கிறதுனால அவங்க கிட்ட காசு ஜாஸ்தியாயிருது. எங்க கிட்ட மக்கள் தொகை அதிகமா இருக்கு. நாங்க ஒண்ணும் உங்கள மாரி பணக்கார நாடு இல்ல. எங்க மக்கள நாங்க பார்க்கணும். இப்ப எங்களுக்கு சீப்பான ஆயில நீங்க ரெடி பண்ணி தாங்க. நாங்க நார்மலா வாங்கக்கூடிய ஆயில எங்களுக்கு ரெடி பண்ணி தாங்க. அதிகமான காசு உங்களால தான் ஆகுது. இப்ப நார்மலா சண்டை இல்ல, சாங்ஷன்ல என்ன ரேட் இருக்குமோ அந்த ரேட்டுக்கு எங்களுக்கு ஆயில் தாங்க. சீப்பாலாம் வேணாம். அந்த ரேட்டுக்கு ஆயில் தாங்க அப்படிங்கிறது போல கேட்க நம்ம ஒரு டிமாண்ட வந்து முன்னாடி வச்சிருந்தோம். அதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. 2வது நம்ம என்ன கேட்டோம்? ஈரானோட ஆயில் கேட்கிறோம். அதுக்கும் வழி விட மாட்றாங்க. அடுத்து வெனிசுவேலாவோட ஆயில் கேட்கிறோம். அதுக்கும் வழி விட மாட்றாங்க. எல்லாத்துக்கும் சாங்ஷன் போட்டு வச்சிருந்தா நாங்க என்ன பண்றது? அதனால தான் நாங்க இங்க இருந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல நியாயமா பேசியிருந்தோம். இப்போ அமெரிக்கா என்ன செய்றாங்க? ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ரஷ்யாவோட டீல் போட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு மேல மேபி இப்பதான் உங்களுக்கெல்லாம் ஆயில்லாம் வழி இருக்குதுல்ல இந்தியா. அதான் பிரச்சனை இல்லைல்ல. ஆயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலை குறைக்கிறதுக்காக ஒபெக் பிளஸ் நாடுகள் இது போல நாடுகளுக்குலாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஒருவேளை இதுக்கு மேல அமெரிக்கா காய் நகர்வுகள் செஞ்சு இந்த ஆயில் பிரைஸை கம்மி பண்ணும்போது இப்ப என்ன உங்களுக்கு ஆயில் வாங்குறத டைவர்சிஃபை பண்ணுங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறதோட கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்மள ஐசோலேட் பண்ணி பிரிக்கிறதுக்கான வேலை சதி வேலைகள்ல யூரோப்பியன் யூனியன் இறங்குறாங்களா? நம்ம பைடன் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி பேசணுமோ அதுக்கு ஏத்தபடி இப்ப அமெரிக்கா செயல்படுறாங்க. நம்மளோட அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து மேபி அவங்க வந்து சாம்சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறவங்கள வந்து கேட்டிருக்காங்க. மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என்னோட மூளை இப்போ யோசிக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது, ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கலாம் பார்த்துக்கலாம். மொத்தம் ஏதோ ஒரு சதி திட்டத்துக்குள்ள தான் இவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில டீல் அதாவது ரஷ்யா எந்தெந்த பகுதிகள் எடுக்க போறாங்க, பேலன்ஸ் இருக்கிற பகுதி எது எது இந்த வரையறையே இல்ல. இல்லாம இப்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே எதிர்காலத்துல வரக்கூடியதும் கேக்குறாங்கன்னா அப்புறம் என்னமோ திட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ரெடியா இல்லைங்கிறாங்க. ஏதோ ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் நாங்க இந்த பிரச்சனையை நிறுத்த மாட்டோங்கிறாங்க. செலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்கிறாரு? இந்த மினரல் டீல செக்யூரிட்டி கேரண்டியே இல்ல. செக்யூரிட்டி கேரண்டி ஆட் பண்ணுங்க, நாங்க சைன் பண்றோம் அப்படிங்கிறத திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா போரை நிறுத்த மாட்டோம். அப்ப எலெக்ஷன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாரு. ரஷ்யா என்ன கேட்கிறாங்க? எலெக்ஷன் வைங்க, புதுசா ஒரு நபர் வந்தாதான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு லூப்லயே போயிட்டு இருக்கனால எல்லாருமே குழம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எப்ப தெளிவாகுதோ அப்பதான் மெயின் சிக்கல் வெளியே வரும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அப்படியே ரொமேனியாக்கு வந்துட்டோம்னா, ரொமேனியால முதல்ல எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல ஜெயிச்ச ஜார்ஜியக்கஸ் அவர்கள் இருக்காரு இல்லையா? சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொமேனியால வந்து கைது பண்ணிக்கிறாங்க. திரும்பி எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? வச்சாங்கன்னா அவர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணிக்கிறாங்களாமா. இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வெளியே விட்டுரும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது மிக பெரும் அளவுல அதிர்வலைகளை ரொமேனியால ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்தாலும் மக்கள் புரட்சி செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இத எலான் மஸ்க் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இது ஒரு மெஸ்ஸுங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரொமேனியாங்கிறது மிக முக்கியமான ஒரு நாடு. இன்கேஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியல, இது இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னா குழப்பிட்டு தான் இருக்காங்க, சும்மா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல சுச்சுவேஷன் வருதுன்னா ரொமேனியா ரொம்ப முக்கியம். இப்போ போலாந்து வழியா வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து சப்ளை லைன்ஸ் கட் ஆகுதுன்னா அடுத்து ரொமேனியா வழியா போக முடியும். இப்போ ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்து ப்ரோ ரஷ்யன் இந்த வாருக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க உட்காந்துட்டாருன்னா, உக்ரைனுக்கு ஆதரவா இல்லாத ஒரு நபர் அங்க உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பா சப்ளைஸ் இந்த வழியா போகாது. ஆட்டோமேட்டிக்கா ரொமேனியா வந்து பாத்தீங்கன்னா
நியூட்ரல் ஸ்டேட்டா மாறிடுச்சுனாலே உக்ரைனுக்கான சப்ளை லைன் இல்லாம அவங்க ஆயுதம் உள்ள வராம அவங்க தோத்துருவாங்க. இதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஆயுதங்கள் பெருமளவுல நேட்டோ பேஸ்ன்னு சொல்லி ரொமேனியால கிரியேட் பண்ணி அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. தேவைப்படும் போதெல்லாம் அங்கிருந்து உக்ரைனுக்கு போயிட்டு இருக்கு. அது கேன்சல் ஆகுன்ற பட்சத்துல உக்ரைனுக்கு மேலும் மேலும் சிக்கலா மாறிடும். எதிர்காலத்துல அமெரிக்காவே நாளைக்கு வந்து உதவணும்னு நினைச்சாலும் அடுத்து ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ண, இல்லைன்னா எய்டுகள் அதிக அளவுல வாரி வாரி இறைச்சு திரும்பவும் மக்கள் மண்டையை கழுவி ஒரு ப்ரொட்டஸ்டை ஏற்படுத்தி அது சாஃப்ட் பவருமாங்க. அங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேலைகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப ஜார்ஜியால தோத்த மாதிரி அங்கேயும் தோத்துட்டாங்கன்னா சிக்கலாயிரும். இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப ஜார்ஜிகஸ் வந்து அகற்றுறாங்களா பதவி, இல்ல வரக்கூடாதுன்றதுக்காக அகற்றுறாங்களா, ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. சரி, ஓகே. உக்ரைனுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது இந்த மினரல் டீல். இப்ப இந்த மினரல் டீல் பத்தி நமக்கு தெளிவா பார்த்தாச்சுங்க. அமெரிக்காவோட டீலு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவா இருக்காரு. அதாவது எங்கள டெப்டார்ன்னு ஆட் பண்ணீங்கன்னா நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். சரி, ஓகே. இது அமெரிக்காவோட போடக்கூடிய ஒப்பந்தம். அதாவது பிப்ரவரி 28 மீட்டிங் நடக்கலாம். இல்ல இல்ல ஜெலன்ஸ்கி அவர் அத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாசத்தோட இறுதி இல்ல அடுத்த மாசத்தோட தொடக்கத்திலேயே இது முடிஞ்சிரும். அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தம் ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆகணும் ஜெலன்ஸ்கி அவர்கள். வேற வழி கிடையாது. இப்ப அடுத்த ஒரு நபர் மிக பெருமளவுல கடன் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன். அவங்க ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இது இரு நாடுகளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் நாங்க ரெடி பண்றோம். ஆமா, சூப்பரான டீலா தான் இருக்கும். இவங்க ஆல்ரெடி அந்த ஃபண்ட்ல இருந்து 50% வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுல அவங்க வந்து எத்தனை வருஷம் வாங்க போறாங்கன்னு தெரியல. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆட் ஆயிருது. எதிர்காலத்துல கண்டுபிடிக்கிறது ஆட் ஆயிருது. இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன மாதிரியான டீல் போட போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப இவங்க ஒரு 50%னா அவங்க ஒரு 30% கேட்டு கடைசியில ஒரு 20% கையெழுத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 50% கேட்டு கடைசியில ஒரு 30% கையெழுத்தானா ஒரு 50%. இல்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் உக்ரைன் கிட்ட இருந்து போயிடும். பேலன்ஸ் ஒரு 30% வந்து உக்ரைன் கிட்ட இருக்கலாம். அந்த பணம் போதுமானதா இருக்குமா, இல்ல எதிர்காலத்துல திரும்பி அதை ராணுவத்துக்கு செலவு பண்ணி உக்ரைனை ஆம் பண்றதுக்காக செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இப்ப அடுத்த லைன் அப்ல கடன் கொடுக்கறதுக்கு தயாராகிறது யாரு அப்படின்னா இந்த யூரோப்பியன்ல இருக்கக்கூடிய சிங்கக்குட்டி, அதாவது ஜெர்மனி. நம்ம சொல்லியிருந்தோம் 700 பில்லியன் யூரோ அளவுக்கு உக்ரைனுக்கு செலவு பண்றதுக்கு தயாராவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ கட்டமா அர்ஜென்ட்டா உக்ரைனை கொடுக்கணுங்க. 200 பில்லியன் யூரோ அலோகேட் பண்றதுக்கு வழி பார்க்கலாம் அப்படிங்கிற இன்னும் உட்காரவே இல்லை. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது போல முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைனுக்கு உதவும் அப்படிங்கிறது போல. அதுவும் 200 பில்லியன் யூரோ ஃபண்ட் அலோகேட் பண்றாங்கன்னா என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்க மட்டும் இல்ல, அடுத்தது அல்பேனியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம் உக்ரைனோட வீரர்களுக்கு, புடிச்சு கொடுங்க நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல அல்பேனியா, அதாவது ஆள் அனுப்புனா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அனுப்புனாங்கன்னா ட்ரெயின் பண்ணி கொடுக்கல நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அல்பேனியா வந்து இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது யூகேவோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு உருவாச்சு. உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். அதுல 13 நாடுகள் இருக்கு. அல்பேனியா வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா ஜெர்மனி இதுக்கு மேல ஃபண்டு தர போறாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்கள் எதிர்காலத்துல உக்ரைன் ஒரு மேப் வரைகிறாங்க இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் இது இது போல ஒரு விஷயங்கள் ஆல்ரெடி டீல போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ யூரோப்பியன் யூனியன் இதுக்கு மேல ஃபுல் ஃபோர்ஸா இறங்க போறாங்கன்னு அர்த்தமா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு இந்தியா கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து உதவிகள் கேட்கறாங்கன்னா பெருமளவுல தயாராக போறாங்க. இப்போ முதல்ல நடந்த நம்ம சொன்னதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன ஃபால்ட் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஃபுல் ஃபோர்ஸ்டா உள்ள இறங்க போறாங்களா யூரோப்பியன் யூனியன் இந்த பிரச்சனைக்குள்ள அப்படின்ற கேள்விகள் வருது. சும்மா கண் துடைப்புக்காக நாங்க பாருங்க எல்லாம் செஞ்சோம், ரஷ்யாக்கு ஆதரவா பண்ணோம். இந்த யூஎன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு ஆதரவா எல்லாம் செஞ்சோம். ஆனா ரஷ்யா அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போடுன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. என்னங்க இது? அதனால உக்ரைனுக்கு உதவலான்னு முடிவு பண்றேன்னு ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு அந்தர்பட்டு மனசு மாறிடுவாரு அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ரஷ்யானாலதான் தெளிவா எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறோம், அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கலாம் அவங்க இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ எல்லாருமே மிக பெருமளவுல திட்டத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அந்த திட்டம் என்ன நடக்குதா இல்ல அமைதியா போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.